ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம நாற்று நடவு நட்டாச்சு. இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடினோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ களைகள் இருந்தது. பட் நம்மளால் அதை ரெடி பண்ண முடியுமான்னு கூட தெரியல. அவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தோம். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி ஃபைனலாக இந்த ஒரு நிகழ்வை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்த களைகளை பார்த்தா நமக்கே அவ்வளோ மலைப்பாக இருந்தது. இது ஸ்டார்டிங்கில் போட்ட ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற மாதிரி நமக்கே மலைப்பாக இருந்தது. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நம்ம ஃபைனலாக இந்த விஷயத்த பண்ணிட்டோம். ஸோ இதை நினைக்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என் மைண்ட் செட்டில் இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்வு தான். ஸோ இந்த நிகழ்வை மைண்ட் செட் பண்ணி தான் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நம்மளால் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுச்சு. இந்த ஒர்க்குன்னு மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அதை ஃபைனலைஸ் ஆகி நிற்கும் ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஃபீல் பண்ணும்போது அந்த ஒர்க்கை நம்ம ரொம்ப ஹாப்பியாக ஃபுல்ஃபில்லோடு பண்ணுவோம். ஸோ அந்த ஃபுல்ஃபில்லோடு பண்ணும்போது அந்த ரிசல்ட்டு நமக்கு அவ்வளோ இதாக கிடைக்கும். பட் இதுக்கான ஒர்க்கிங் டைம் தான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிச்சு. ஸோ அது எல்லா ஒர்க்லேயும் இருக்கிறது தான். பட் நம்ம ஃபைனல் ரிசல்ட்டை மைண்ட் செட் பண்ணி நம்ம எந்த ஒர்க்காக இருந்தாலும் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். இது அக்ரிகல்ச்சரில் மட்டும் இல்லை, நம்ம லைஃப்லேயும் இதே தான். நமக்கு எந்த ஒரு இதையுமே நம்ம ஃபைனல் ரிசல்ட்டை மைண்ட் செட் பண்ணி நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை சக்ஸஸ் கொண்டு வர முடியும். ஸோ நம்மளாலையும் சக்ஸஸ் பண்ண முடியுங்கிறது இது ஒரு நிகழ்வு. ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தவங்க எல்லாருக்கும் இது எவ்வளோ பெரிய ஒர்க்குங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எத்தனை நாள் எடுத்துக்கிடுச்சுங்கிறதும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இப்போ ஃபைனலாக இந்த நாற்று நடவு நட்டாச்சு. இந்த நாற்று நடவு வந்து நம்ம சிங்கிள் லேயர் தான் நடணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம அந்த கன்று நிறையா வாங்கியிருந்ததுனால, நாற்று நிறையா வாங்கியிருந்ததுனால ஸோ அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் டபுள் லேயரே நம்ம நட்டிருக்கோம். இது வந்து ஜிக்ஜாக் முறையில் நட்டிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் ஸ்பேஸ்க்கு அதிகமாக வேணுங்கிறதுக்காக ஜிக்ஜாக் முறையில் நட்டிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், கொஞ்சம் இடைவெளி விட்டு ஜிக்ஜாக் முறையில் நடும் அப்படிங்கிறது தான் பிளானு. அப்படி நட்டால் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த செடிகளுக்கு இடைவெளி இருக்கும். நம்ம களைகளும் அதிகமாக வந்தாலும் அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். ஸோ இது வீட்டு யூஸ்க்காக அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இடைவெளி இருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா சேலுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக நட்டுக்கலாம். கொஞ்சம் ஏன்னா மகசூல் அதிகமாக வரும். ஸோ நம்ம மகசூல் இது வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கலக்க நட்டிருக்கோம். அப்படியே இடைவெளி விட்டு நட்டிருக்கோம். ஸோ அவ்வளோதான் விஷயம். இதை நடும்போது நம்ம நாற்று ட்ரேலேருந்து எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக நடணும். நடும்போது அந்த வேர்லாம் உடஞ்சிடாமல் அதுக்கான ஸ்பேஸ் வச்சு அந்த குழி வச்சு நம்ம நடணும். ஸோ அது கண்டினியூவாக பண்ணுறவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக தெரியும். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதை பார்த்து கொஞ்சம் ட்ரை பண்ணால் ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பழகிடும். ஸோ நமக்கே தெரிய வரும். ஃபைனலாக முடிக்கும்போது அவ்வளோ ஹாப்பி. இது நாற்று நடும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ இதில் நம்ம என்னென்ன நாற்று நட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி, கத்தரி, மிளகாய், அப்புறம் கார்டனுக்கு அவுட் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம அகத்திக்கீரைன்னு சொல்லிட்டு நட்டிருக்கோம். அதில் உள்ள இன்சைடில் முட்டைக்கோசும் நட்டிருக்கோம். ஸோ நம்ம ஏரியாவுக்கு எப்படி வருதுங்கிறத நம்ம வீடியோவிலே தெரிஞ்சுக்கலாம் பார்த்து. ஸோ ஓரளவுக்கு லாஸ்ட் டைம் நம்ம பண்ணது எல்லாமே நல்லா தான் வந்திருந்தது. ஸோ இந்த டைமும் அதே மாதிரி சூப்பராக நம்ம நாற்று நடுறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியெலாம் கரெக்டாக விட்டு லைனில் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு தண்ணி எங்கெங்கே சொட்டிங் ஆகுதோ அந்த ஏரியாவுக்கு மட்டும் நம்ம கரெக்டாக அந்த பிளேஸில் மட்டும் நம்ம நாற்று நடணும். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருந்ததுனால 1 feet டிஸ்டன்ஸில் நம்ம வாட்ரு சொட்டிங் ஆகும். ஸோ அதனால் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ட்ரிப் லைன் வந்து டபுள் லைன் போட்டிருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ வாட்ரு எல்லா லொக்கேஷன்லேயும் ஈவனாக இருக்கும். ஸோ நம்ம வந்து வாட்டர் எவ்வளோ நேரம் விட்டுறோங்கிறது தான் இங்கே விஷயமே. ஸோ நம்ம போதுமான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப் லைனில் நமக்கு வந்து களைகள் அவ்வளோவா மண்டாது. ஏன்னா தண்ணி வந்து நம்ம தேவையான லொக்கேஷனுக்கு மட்டும்தான் நம்ம அலோவ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து எல்லா சைடும் களைகள் மண்டாது. ஸோ அதில் இது மிகப்பெரிய அட்வான்டேஜ்.